ஆசை இதை சொல்கிறார் 1000 கோடி ரூபா இதை விட்டுட்டு வந்துட்டாராம். இது இந்த வானிலை அறிக்கை இந்த இது பர்சன்டேஜ் ஏறுற மாதிரி இதுவும் ஏறுது. 1000 கோடி ரூபாய் 1000 கோடி ரூபாய் பிஸ்னஸ்ஸு. இவர் வருமானம் 400 கோடி டேக்ஸ்லாம் போக. அதை விட்டுட்டு வந்திருக்காருன்னு சொல்லுங்கள். அந்த 280 கோடி ரூபா இவ்வளோ சம்பளம் கொடுக்குறதுக்கு நீ நிறுவனம் இல்லையே தமிழ்நாட்டில். அதனால தானே நீங்கள் இங்கே வர்றீங்க. சரி, இதை விட்டுட்டு இவர் வராருன்னா ஏன் வராரு? ஒரு கோபம் இருக்கும். என்னையா நம்ம இவ்வளோ சம்பாதிக்கலாம் பண்ணுறோம், நம்ம மக்கள் பாரு இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அது பார்க்கும் போதே எனக்கு செம்ம கோபம் வருது, இதுக்கு ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு வர்றீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா நீங்கள் அப்படி இருக்க மாட்டீங்களே. டெய்லி உங்களுக்கு அந்த சமூக கோபம் வந்து வெளிப்படுங்க, அறிக்கையாக பேட்டியாக. உங்களுக்கு தமிழ்நாட்டு மக்களோட பிரச்சனை என்ன தெரியுமா? செவிலியர்கள்னு சொன்னால் தெரியுமா? முதல்ல செவிலியர் பிரச்சனை அப்படின்னு சொன்னால் தெரியுமா விஜய்க்கு? இந்த புஷிக்கு தெரியுமா? இல்லை அரசு ஊழியர்களுக்கு என்ன பிரச்சனைனா தெரியுமா? இந்த இடைநிலை ஆசிரியர்கள் போராடுறாங்க, சம வேலை சம ஊதியம்னு கேட்டு போராடுறாங்க. என்ன பிரச்சனைன்னு தெரியுமா? இதுக்கு பயந்துக்கிட்டு தான் ப்ரெஸ்ஸை பார்க்கறது இல்லை. எவனா எதா கேட்டுருவாங்கல்ல. நம்ம ஆளுங்கெல்லாம் புத்திசாலியே கிடையாது. ஏதாவது ஒன்று தான் கேட்பான். இவர் அப்படிங்களை திட்டினார் என்ன சொல்லின்னு தான் கேட்பான். ஆனால் அதில் எவனா ஒரு புத்திசாலி வந்து இடைநிலை ஆசிரியர் பிரச்சனையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு கேட்டால் என்ன பண்ணுறது? நான் வந்து கண்ணால் தான் சார் பார்க்குறேன், எல்லாரும் கண்ணால் பார்க்கும்போது நானும் கண்ணால் தான் சார் பார்க்கணும் அப்படியா சொல்ல முடியும்? அதில் பிரச்சனையை பற்றி பேசணும். அந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னு பேசணும். எவ்வளோ 1000 ஆசிரியர்கள் நீங்கள் போராடிட்டு இருக்காங்கன்னு பேசணும். அது என்னையா மே மாதம் சேர்ந்தன ஒரு சம்பளம், ஜூனில் சேர்ந்தா ஒரு சம்பளம், இதுனா எவ்வளோ பெரிய வேறுபாடு? நீ சொன்னியா செஞ்சியான்னு கேட்கணும். அப்போ இந்த மாதிரி கேட்கறதுக்கு தெரியணும். அதுக்கு உங்களுக்கு இது வரணும். இது எதுவுமே இல்லாமல் இவருக்கு ஆசை மட்டும் முதலமைச்சர் ஆகிடணும்னு